நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மீன் 2 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கு. அது என்ன மீன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதை யார் விற்றாங்க, யார் வாங்கினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை யார் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஹோட்டலான சுஷி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உரிமையாளர் வெள்ளிக்கிழமை ப்ளூஃபின் டூனா அப்படிங்கிற இந்த மீனை 36.45 மில்லியன் ஜப்பானிய விலைக்கு வாங்கியிருக்காது. இது ஏலம் விடப்பட்டது. ஏலம் விடப்பட்ட இந்த மீனை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்த எண் அப்படிங்கிறது ஜப்பானிய பண மதிப்பு. நம்ம இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா இது 2,04,00,000 ரூபாய் வரும். இது எங்கே விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ஜி அப்படிங்கிற ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது ஜப்பான்லேயே. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மீன் மார்க்கெட். இதில் 2 கோடி ரூபாய்க்கு இப்போ தான் இந்த மீன் அதாவது இவ்வளோ ஹையஸ்ட் ரேட்டில் இப்போ தான் விற்றுருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மீன் 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருந்தாலும் இதை விட அதிகமாக போன வருஷம் 72 மில்லியனுக்கு ஒரு மீனும், இதுக்கு முன்னாடி ஒரு 2013 வருஷத்தில் 155 மில்லியன் எண்ணுக்கு மீன் ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மீன், இப்போ இந்த 72 மில்லியன் எண்ணுன்னு சொன்னது ஒரு மீன், அதுக்கடுத்து 155 மில்லியன் சொன்னது ஒரு மீன். இதை விட, அதாவது இந்த 2 கோடி ரூபாயை விட இந்த பண மதிப்பு ரொம்பவே அதிகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன் இந்த மீனோட பேர் ப்ளூஃபின் டூனா. இந்த மீன் பசிபிக் பெருங்கடல்லேருந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 405 கிலோ இருந்ததாக தகவல் கொடுத்துருக்காங்க. இதோட அதாவது இதோட மதிப்பு 36.45 மில்லியன் யென், அதாவது ஜப்பானிய பண மதிப்பு. ஓகே, இந்த மார்க்கெட் இப்போதைக்கு டோக்கியோவில் இருக்குது. ஜப்பானில் இருக்க டோக்கியோவில் இருக்குது. ஆனால் 2020 ஒலிம்பிக் போட்டி காரணமாக வேறு இடத்துக்கு இதை மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா, இல்லை அவங்களுக்கும் இதை பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். டெக்னாலஜி சம்மந்தமாக, மெடிசன் சம்மந்தமாக, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ப்ரோக்ராமிங், ஹேக்கிங், எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் கேட்கலாம். சைக்காலஜி கேள்விகள் கூட கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.